அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எந்திக்கும் போது என்னன்னு தெரியல, சரியான தலைவலியோடு தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி ஒர்க்கும் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் நல்ல ஒரு ஏலக்காய் இஞ்சி போட்டு சூப்பராக ஒரு டீ குடித்ததுக்கப்புறம் தான் அந்த தலைவலி சரியாச்சு. ரீசன்ட் டைம்ஸாக என்னன்னு தெரியல, ரயாவுடைய குட்டிங்க எல்லாத்துக்குமே கண்ணில் இன்ஃபெக்ஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஐ ட்ராப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எப்படின்னா 2 கண்ணுமே சிக்கன் க்ளோஸ் ஆயிடுது, பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஐ ட்ராப்ஸும் கண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். பாப்பாவையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். காலையில் எந்திக்கும் போதே பாப்பா எந்த மூடில் எந்திக்கிறானே தெரியாது. ஒரு நாள் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவா, ஒரு நாள் அழுதுகிட்டே போவா. இதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இன்ஷால்லா நம்ம ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தங்கச்சி ரெசின் ஆர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அதோடய சேர்த்து இந்த பிஸ்னஸும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். இன்றைக்கி 2 கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஒன்று பிளாக் கரண்ட் ஃப்ளேவர், இன்னொன்று ரோஸ் மில்க் ஃப்ளேவர். இந்த ரெண்டுமே சேம் பர்சனுக்கு தான் டெலிவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீட்டாக ஐசிங் எல்லாமே பண்ணிவிட்டு க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு நீட்டாக ஐசிங் எல்லாமே பண்ணிவிட்டு டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ரோஸ் மில்க் ஃப்ளேவர், இன்னொன்று பிளாக் கரண்ட் ஃப்ளேவர். உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள்.